வனாந்தரத்தில் போஜனம். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்துச் சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தைச் சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது. சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் திரும்பி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களுக்கும் அதிகாரம் கொடுத்து சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு அனுப்புகிறார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்குகிறார்கள். தங்களுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்துச் சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சிறிது ஓய்வு கொடுக்க விரும்புகிறார். அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயின் பிரமாணத்தில் வேலைக்காரர்களுக்கும் வேலைக்காரிகளுக்கும் வேலையில் ஈடுபடுத்தப்படும் மிருகங்களுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் பிரமாணத்தை ஸ்தாபித்த தேவன் இப்போது தமது சீஷர்களுக்கும் ஓய்வு கொடுக்க விரும்புகிறார். சிறிதும் ஓய்வெடுக்காமல் எப்போதும் வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் சற்று நேரம் நிறுத்தி வைத்துவிட்டு தனிமையில் ஓய்வெடுப்பது நல்லது. ஓய்வு மனதிற்கும் சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் உற்சாகத்தை கொடுக்கும். நமக்கு கொடுக்கப்படும் ஊழியத்தை நிறைவேற்றிய பின்பு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஓய்வெடுக்க வேண்டும். அடுத்து என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தெய்வீக ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெத்சாயிதா கலிலேயா கடலுக்கு அருகில் உள்ள பட்டணமும் அதை சார்ந்த வனாந்தரமான பகுதியும் ஆகும். இங்கு பல அப்போஸ்தலர்கள் வசித்து வந்தார்கள். இந்த பட்டணத்திற்கு எதிராக சாபம் கூறப்பட்டது. பெத்சாயிதா என்னும் பெயரில் 2 பட்டணங்கள் இருந்தன. ஒரு பட்டணம் கலிலேயாவின் மேற்கு கரையில் இருந்தது. மற்றொரு பட்டணம் யோர்தானுக்கு கிழக்கிலும் கலிலேயாவிற்கு வடகிழக்கிலும் இருந்தது. இயேசுவின் பின்னே ஜனங்கள். இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும்படி தம்முடைய சீஷர்களோடு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகிறார். அவர் அங்கு போவதை ஜனங்கள் அறிந்து அவர் பின்னே போகிறார்கள். இயேசு தனித்திருக்கும்படி போனாலும் தம்மை தேடி வந்திருக்கும் திரளான ஜனங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அது வனாந்தரமான இடமாக இருந்தாலும் ஜனங்கள் அங்கும் அவரை தேடி வருகிறார்கள். பக்தியுள்ள ஜனங்களுக்கு எதுவுமே கடினமாக இராது. இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தாம் சீஷர்களோடு தனித்திருக்கும் போது ஜனங்கள் தம்மிடத்தில் வந்தாலும் அதை தமக்கு ஒரு இடையூறாக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கருதுவதில்லை. அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். நாம் தனிமையாக இருக்கும்போது அன்பின் நிமித்தமாக நம்மிடம் யாராவது வந்தால் நாமும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், துரத்தி அனுப்பிவிடக்கூடாது. ஜனங்களுக்கு போதகம் பண்ணுவதற்காகவோ அல்லது அவர்களுடைய வியாதிகளை சுஸ்தப்படுத்துவதற்காகவோ இயேசு கிறிஸ்து வனாந்தரமான அந்த இடத்திற்கு போகவில்லை. தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும்படியாகவே அங்கு போனார். ஆயினும் தம்மை தேடி அங்கு வந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கும்
சரீர பிரகாரமான தேவைகளுக்கும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். தம்மிடத்தில் வந்த ஜனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடனே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்துகிறார். சரீரத்தில் உள்ள வியாதிகளின் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றும் அதிகாரம் உள்ளது. தம்முடைய ஜனங்களுக்கு சரீர சுகம் தேவைப்படும் போது அவர் நம்முடைய வியாதிகளை நீக்கி நம்மை சொஸ்தப்படுத்துகிறார். சில சமயங்களில் தேவன் நம்முடைய சரீர நன்மைகளை விட ஆத்ம நன்மைகளை அதிக அக்கறையுடன் கவனிக்கிறார். சரீரத்தில் வியாதி குணமானால் சரீரத்திற்கு நன்மை உண்டாகும். சில சமயங்களில் சரீரத்தில் வியாதி இருந்தால்தான் நமது ஆத்மாவிற்கு நன்மை உண்டாகும். இப்படிப்பட்ட சமயங்களில் தேவன் நம்முடைய வியாதிகளை குணப்படுத்தி நமக்கு சரீர நன்மைகளை கொடுப்பதற்கு பதிலாக நம்முடைய சரீரத்தில் வியாதியை அனுமதித்து நமக்கு ஆத்ம நன்மையை கொடுக்கிறார். சில சமயங்களில் பரிசுத்தவான்களுக்கு மரணம் நேரிடுவது அவர்களுடைய எல்லா வியாதிகளில் இருந்தும் அவர்களை குணப்படுத்தும் தேவனுடைய சித்தமும் உபாயமும் ஆகிறது. சில சமயங்களில் நமது மரணமே நம்முடைய எல்லா வியாதிகளில் இருந்தும் நம்மை குணப்படுத்துகிறது. தேவன் அனுமதிக்கும் போது சரீர சுகமாதலுக்கு பதிலாக நமக்கு சரீர மரணம் உண்டாகலாம். 5 அப்பங்களும் 2 மீன்களும். இயேசு கிறிஸ்துவிடம் திரளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அவர்கள் இருக்கும் இடமோ வனாந்தரம். அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 5000 புருஷருக்கு 5 அப்பங்களினாலும் 2 மீன்களினாலும் அதிசயமாக போஜனம் கொடுக்கிறார். மத்தேயு, மார்க்கு ஆகிய 2 சுவிசேஷங்களிலும் இந்த அற்புத சம்பவத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கும் ஒரே அற்புத சம்பவம் இந்த சம்பவம்தான். இந்த அற்புத சம்பவத்தில் இருந்து நாம் பல ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். தம்மை உண்மையாகவே பின்பற்றுகிறவர்களை இயேசு கிறிஸ்து பாதுகாத்து பராமரிக்கிறார். தங்களுடைய சொந்த கடமைகளையெல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் ஆவிக்குரிய போஜனத்தையும் சரீரத்திற்குரிய போஜனத்தையும் கொடுத்து தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லும் போது அவன் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பராமரிப்பின் கீழ் வருகிறான். தமக்கு பயந்து உண்மையோடும் விசுவாசத்தோடும் ஊழியம் செய்கிற தம்முடைய பிள்ளைகள் பட்டினியாய் இருப்பதை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. தேவன் தமது பிள்ளைகளை தமது நன்மையினால் நிரப்புகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாராளமாக உதவி செய்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் சாயங்காலம் ஆகிற போது அவரிடத்தில் வந்து போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று கூறுகிறார். நம்மிடத்தில் உள்ளதை நம்மால் முடிந்த வரையிலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி புரிய வேண்டும். நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படி வரும் ஜனங்களை நாம் தடை பண்ணக்கூடாது. முறுமுறுப்பு இல்லாமல் விருந்து உபசரணை செய்ய வேண்டும். விருந்து உபசரிப்பில் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து இங்கு கூறுவது ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அவர் கூறும் உபதேசமாகும். நம்மிடத்தில் உதவி செய்வதற்கு சிறிதளவு மாத்திரமே இருந்தாலும் அதையும் மனப்பூர்வமாக பிறருக்கு கொடுத்து உதவி புரிய வேண்டும். அப்போது அற்புதம் செய்யும் நம்முடைய தேவன் நம்மிடத்தில் உள்ள சிறிதளவை பெரிதளவாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்து தமது வார்த்தையினால் உபதேசம் பண்ணி ஜனங்களுடைய சரீரங்களை கவனியாமல் அவர்களை பசியோடு அனுப்பிவிட மாட்டார். சரீரத்தில் சுகமாக வேண்டும் என்று தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் சொஸ்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரம வைத்தியர். அதே சமயத்தில் தம்மிடத்தில் பசியோடு வருகிறவர்களின் பசியை போக்குகிறார். அழிந்து போகும் ஆத்மாவை நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ரட்சித்து பாதுகாக்கிறார். அதே சமயத்தில் நாம் ஜீவனோடு இருப்பதற்கு நம்முடைய சரீர தேவைகளையும் சந்தித்து நம்மை போஷிக்கிறார். ஆத்மாவை ரட்சிப்பது மாத்திரமல்ல, அது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் வண்ணமாக அதை போஷிக்கவும் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் ஈவுகளையும் வெகுமதிகளையும் நாம் ஒழுங்கும் கிரமமுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இலவசமாக கொடுக்கிறார் என்பதற்காக அதை ஒழுங்கில்லாமல் தாறுமாறாக பெற்றுக்கொள்ளக் கூடாது. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போஜனம் கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி
தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லச் சொல்கிறார். தேவனிடமிருந்து அற்புதமான நன்மையை பெற்றுக் கொள்கிறவர்கள் இவர்களைப் போல ஒழுங்கும் கிரமமுமாக அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் தமது கையில் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறார். தம்மிடத்தில் உள்ள இந்த போஜனத்திற்காக அவர் தேவனை துதிக்கிறார். புசிப்பதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போஜனத்திற்காக நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். வானத்தை நோக்கி பார்த்து பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவே வானத்தை அண்ணாந்து பார்த்து போஜனத்திற்காக தேவனை துதிக்கிறார். நம்முடைய நன்மைகளை எல்லாம் நாம் தேவனிடமிருந்தே பெற்றுக் கொள்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் தேவனையே சார்ந்திருக்கிறோம். தேவனிடமிருந்து வரும் ஆசீர்வாதங்கள் மாத்திரமே நமக்கு நிலைத்து நிற்கும். இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்த போது அது ஏறக்குறைய 5000 புருஷருக்கு போஜனம் ஆயிற்று. சிறிய அளவு போஜனம் திரளான ஜனங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. நம்மிடத்தில் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்றால் அந்த ஆசீர்வாதம் நமக்கும் நம்மோடு கூட இருக்கும் ஏராளமான ஜனங்களுக்கும் அது போதுமானதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து போஜனம் கொடுக்கும் போது திருப்தியாக கொடுக்கிறார். எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க அவரிடத்தில் போதுமான ஆசீர்வாதம் உள்ளது. அவர் ஒவ்வொருவரையும் திருப்தியாக போஷிக்கிறார். தேவனுடைய வீட்டில் நாம் திருப்தியாக புசிப்பதற்கு போதுமான அளவு போஜனம் உள்ளது. நாம் புசித்தது போக அங்கு மீதியாகவும் இருக்கும். 5000 புருஷர்களும் இங்கு சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். அதன் பின்பு மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்படுகிறது. நாமும் பிறருக்கு உதவி செய்யும் போது நம்மால் முடிந்த வரையிலும் பிறருக்கு திருப்தியாக உதவி செய்ய வேண்டும்.